ஹை டியர், டுடே வந்துட்டு கேட்குது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்துட்டு லவ் மீ லைக் யூ டூ, ஓகேங்களா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்குது. உங்களை சுற்றி எந்த ஒரு திங்ஸும் இல்லாத மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் பயங்கர இருட்டாக ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்ணை முழிச்சுமே எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி இருட்டாக டார்க்காக மட்டும்தான் தெரியுது. ரொம்ப பயப்படுறீங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அடுத்த ஃபீல் என்ன அப்படின்னா சென்ஸ் ஆகுது. உங்களோட கையெல்லாம் கட்டியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படி கையை வந்துட்டு ஆட்டுறீங்க. பட் நல்லா டைட்டாக டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் கையை வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. சரி, ஓகே, ஏதாவது பேசலாம் கத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் உங்களோட வாயும் கட்டியிருக்காங்க. அப்படியே தான் கை கால் எல்லாமே கட்டியிருக்காங்க. ஸோ எந்திரிக்க ட்ரை பண்ணுறப்போ இப்போ தான் நல்லா ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் மயக்கத்தில் இருந்திருப்பீங்களா. ஸோ இப்போ தான் வந்து நல்லா ஃபீல் பண்ணுறப்போ சேரில் வந்துட்டு உங்களை கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சுற்றி எல்லாமே வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்குது. இதில் கை காலெல்லாம் வேறு கட்டியிருக்கு. என்ன ஏதுன்னே உங்களுக்கு புரியலை. ஒரு 5 நிமிஷம் தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த கையெல்லாம் அவுக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. அடுத்த ஒரு 6வது நிமிஷம் உங்களுக்கு வந்துட்டு அந்த தாட் போயிடுச்சு. அப்படியே நீங்கள் ரொம்ப அமைதியாக சைலண்ட் ஆகிட்டீங்க. ஸோ இப்போது அப்படியே வந்துட்டு உங்களோட கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருட்டாக இருக்குது. அது கூட கொஞ்சம் பயம் இல்லை. ஏன்னா நம்மளோட கண்ணை திறந்தோம் அப்படின்னா மனிதர்களோட கண்ணுக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு அது நேச்சுரலாக இருக்க மாதிரி தெரியும். பட் அது வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்குமான்னு தெரியல. ஸோ ஆனால் ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப டார்க்கான பிளேஸாகவே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆக 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 அங்கே இருக்கிற பொருளெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் நம்மளோட கண்களுக்கு. ஸோ அதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு, அதாவது அங்கே திங்ஸே எதுவும் கிடையாது, பட் அந்த ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் இருந்ததுக்கும் இப்போ வந்துட்டு அந்த செவரெல்லாம் கூட உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இருட்டு தான், பட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மங்களாக தெரிய மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ கத்தணும்னு தோணலை, அழணும்னு தோணலை. ஜஸ்ட்டு அப்படியே கண்ணை மூடி உட்காந்துக்கிறீங்க. இந்த டைமில் அங்கே டோர் வந்துட்டு தடன்னு வந்துட்டு திறக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ எல்லாம் வந்துட்டு நடக்கிறாங்கல்ல. ஸோ இந்த ஃபுட் ஸ்டெப் வந்துட்டு தடன்னு கேட்டுகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, யார் அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் பார்க்குறப்போ அந்த டோர் உங்களோட டோர் தான். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 10 பேர் வந்துட்டு தடன்னு வராங்க. ஸோ அவங்க வந்ததுமே உடனே வந்துட்டு ஆளுக்கு மாற்றி ஆள் வந்துட்டு உங்களை தான் வந்துட்டு பயமுறுத்துற மாதிரி கன் எடுத்து வைக்கிறாங்க, கட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. உங்களை ஒருத்தன் வந்துட்டு கத்தியை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறான். ஸோ ஒருத்தன் வந்துட்டு கன் அப்படியே உங்ககிட்ட பாயிண்ட் பண்ணி நிற்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க, எந்த சத்தமும் போடல. ஸோ அதில் இன்னொருத்தன் வந்துட்டு, என்னடா கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லவும், இருட்டாக இருக்குல்ல, நம்ம நிற்கிறதே அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், லைட்டை போடுங்கடா அப்படின்னு அவன் சொல்லவும், ஸோ இன்னொருத்தன் ஓடி போய்ட்டு லைட்டை போடுறான். ஸோ லைட்டை போட்டால் நீங்கள் அவங்களே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபேஸில் அந்த முகமூடி மாதிரி போட்டிருப்பாங்கள்ல, மாஸ்க் மாதிரி, அது ஒரு மாதிரி பிளாக் கலரில் அதுதான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட ஃபேஸ் எதுவுமே தெரியலை. பட் ஒரு சின்ன ஒரு இன்ச்சு கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு பயமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் அப்சர்வ் பண்ண மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு கன்னை வந்து உங்கள் நெத்தியில் கொண்டு வந்து வைக்கிறான். என்ன கொஞ்சம் கூட கண்ணை கூட சிமிட்ட மாட்டேங்கிற, உனக்கு பயமே இல்லையா, இப்போ நான் உனக்கு கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கன்னை உங்ககிட்ட வச்சு ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண போகிறான். ஆனாலும் நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க. இங்கே இருக்கிறவனுங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இன்னொருத்தன் வரான். ஸோ அவன் தான் பாஸ் போல். ஸோ அப்படியே அவன் வரவும் என்னடா பயப்பட மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க பாஸ், என்ன பண்ணாலும் இந்த பொண்ணு அப்படியே அசையாமல் உட்காந்துருக்கு, என்ன இது பொண்ணு தானே ரோபோவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அவனுக்கு என்னடானா சைக்கோ போல், அது எப்படி பயப்படாமல் இருப்பா, இத்தனை பேர் நிற்கிறீங்க சுற்றியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு சீண்டி விடுறான் பசங்களெல்லாம். அவங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா சும்மா வந்துட்டு பயமுறுத்துறதுக்காக நம்மளை சும்மா கை காலை டச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு என்னமோ பண்ணுங்க, ஆனால் எனக்கு கொண்டுட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கவும் அவன் கிட்ட அந்த பசங்களால் தொட வரும்போது, பட் அவன் சைக்கோவாக இருந்தாலும் நீ என்ன பண்ணாலும் அவள் எதுவும் பண்ண மாட்டா விடு அப்படின்னு சொல்லிடுறானா. ஸோ அவனுங்களும் வந்துட்டு கையில் எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த சைக்கோவும் உங்ககிட்ட வந்து கத்தி எடுத்துகிட்டு உங்களோட கழுத்துக்கிட்ட வச்சு, இப்போ நான் கொல்ல போகிறேன், உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்ல, சீக்கிரமாக கொன்னுடு அப்படின்னு மட்டும்தான் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. அவன் வந்துட்டு அவள் எதுக்குடா என்ன அப்படி பார்த்துட்ருக்கா, கட்டை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லவும் அவனோட வாயில் இருக்கிற கட்டை அவுத்து விடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ திரும்ப அவன் உங்களோட கழுத்தில் கத்தியை வச்சு உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் சீக்கிரமாக கொன்னுடு அப்படின்னு சொல்கிறீங்க.
அவன் இந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் ஒரு சைக்கோ, எல்லாத்தையும் கொல்லுவான். இந்த மாதிரி கொல்றப்ப எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் வசனம்லாம் பேசுவாங்க. எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் உன்னை கொண்டுருவாங்க அப்படி இப்படின்னு. யாருமே எனக்கு கொண்டுடுன்னு சொன்னது கிடையாது. அப்படியே சோகத்துலேயே இருக்கிறவங்களா இருந்தாலுமே கொஞ்சமாவது பயம் இருக்கும். உங்களுக்கு எதுவுமே இல்லை, அப்படி ஜட மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவன் வந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு எந்திச்சு போயிடுறான். உன்னை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அவன் போனதுக்கப்புறமா அந்த பாடி கார்டெலாம் இருப்பானுங்களா, அந்த அடியாட்கள் எல்லாம் அவங்களும் வந்துட்டு அவன் பின்னாடி தடுன்னு போயிடுறாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும் லாஸ்ட்டாக போகிறான், அவங்கள லாக் பண்ணிட்டு போகிறான். பார்க்குறப்போ அதாவது போடுறப்போ உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போகிறான். அதாவது நீ செத்த அப்படிங்கிற மாதிரி நினச்சி சிரிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் சிரிச்சுட்டு போகிறான். நீங்கள் அதுக்கும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஸோ அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருக்கிறீங்க. அவன் சொன்னது சரிதான், ஜட மாதிரியே தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு கரெக்டாக நீங்கள் லைட்டாக ஒரு சைடு திரும்பி பார்க்குறீங்க. ஸோ லைட்லாம் ஆன் பண்ணி விட்டு தானே போயிருப்பாங்க. ஸோ அப்போ தான் நோட் பண்ணுறீங்க பக்கத்தில் ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அந்த விண்டோவில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். அதனால இப்போ காற்றடிக்கவும் அந்த விண்டோ நல்லாவே ஓப்பன் ஆகிக்குது. ஸோ இப்போ தான் வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி சில்லுன்னு காற்று வருது. ஸோ அந்த காற்று அப்படியே உங்களோட ஃபேஸில் படுது. உங்களோட ஹேரெல்லாம் வந்துட்டு லூஸ் ஹேரில் தானே இருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி ஃப்ளையிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படியே லைட்டாக கண்ணை மூடி அந்த காற்றை கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் கண்ணை மூடி காற்றை ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டாக உங்களோட அம்மா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக், ஓகேவா? ஸோ உங்களோட அம்மா, இவன் என்னடி பண்ணுற ஜன்னல்கிட்ட நின்றுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அம்மா இங்கே வாம்மா இங்கே வந்து நில்லுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கூப்பிட்டு அந்த விண்டோ கிட்ட நிற்க வச்சு, இப்போ பார் காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் டக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படி ஓப்பன் பண்ணுறப்போ சடனாக அந்த காற்று வரும்ல, ஸோ அந்த காற்று வந்துட்டு அப்படியே உங்களோட அம்மாவோட ஃபேஸில் படுது, நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ அவங்களே ஒரு செகண்ட் வந்துட்டு அதை நல்லா ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு இதுக்கு தான் தினம் இங்கே நின்றுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னீங்க ஆமாம். இப்போ தெரியுதா நான் ஏன் விண்டோ கிட்டே நிற்கிறேன்னு? இதெல்லாம் செம்ம ஒரு ஃபீல்மா. நீயும் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணு, நல்லாயிருக்கும், மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாடி, கீழே எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தானே தூங்கி எழுந்துச்சேன், கொஞ்சம் லேட்டாக வர சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறீங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க? அவங்க என்ன ரோட்டில் போகிறவங்களா, இல்லை சும்மா ரிலேட்டிவாக லேட்டாக வாங்க அப்புறம் வாங்கன்னு சொல்கிறதுக்கு? பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, மாறியது போய் ரெடியாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டவலெல்லாம் எடுத்துகிட்டு குளிக்க போகிறீங்க. இப்போது நீங்கள் குளித்து முடிச்சு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க, அதாவது கிளம்பி வந்துட்டு இருக்கிறீங்க. தட் மீன்ஸ் குளித்து முடிச்சு ரெடி ஆகிட்டு வருவோம்ல, அதோ வளருன்னு நினைக்கிறேன். ஓகே டே. ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்களோட அம்மா மறுபடியும் உள்ளே வராங்க. ஏன் அப்படின்ட்டு வராங்க. என்னம்மா அப்படிங்கிறீங்க. ரெடி ஆகிட்டியாடி, சீக்கிரம் டி எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தானே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனேன் பார், நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன், இன்னும் ஒருத்தர் வந்த பாடு காணோம் அப்படிங்கிறீங்க. வந்துடுவாங்கடி, அவங்க வந்துட்டு வெளியூர் இல்லையா, ஸோ கரெக்டாக வீடாவது தெரியாது, தேடி பிடிச்சி வரணும்ல. அதுவும் அப்பா வேறு போயிருக்காரு கூட்டு வரத்துக்கு. ஸோ இவர் எந்த வழியில் போயிட்டு அவங்க எந்த வழியில் வராங்கன்னு வேறு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே பரபரப்பாக இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த கண்ணுக்கு காய்ச்சல்லாம் போடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரிலாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக்லாம் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா பொண்ணு பார்க்க வராங்க, ஓகேவா? ஸோ எந்த மாதிரினா உங்களுக்கு உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அவங்க கூட லைஃப்பை ஹாப்பியாக வந்துட்டு லீட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி தான். ஸோ மற்றபடி லவ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகலை. தட் மீன்ஸ் யார் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வரல, எப்படியும் வந்துட்டு அது இது பிரச்சனையாகும். ஸோ அம்மா அப்பா வந்துட்டு நம்மளுக்கு எப்பவுமே தப்பாக எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் நீங்கள் வந்துட்டு உங்களோட லைஃப்பை உங்களோட அம்மா அப்பா கையில் கொடுத்துட்டீங்க. ஸோ அவங்களும் நம்ம பொண்ணு நம்மளை நம்பி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வந்துட்டு மக்களை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க தான் இன்றைக்கி பார்க்க வராங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ ஃபோன் அடிக்கல உங்களுக்கு, அதனால் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சும்மா செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. கரெக்டாக உங்களோட அம்மா மறுபடியும் ஏதோ ஷாக் அடிச்சு மறுபடியும் வராங்க, வேணும் அப்படின்ட்டு வராங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு செகண்டில் பயந்துருப்பீங்க. அப்படியே கையில் இருக்கிற ஃபோனை கீழே போட்டிருப்பீங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி எப்படி சொல்கிற ஷாக் அடிச்ச மாதிரி கத்திட்டு வராங்களா. ஸோ ஃபோனை கீழே போட்டுறீங்க பயத்தில். என்னம்மா ஏம்மா இப்படி கத்திட்டு வர, நிறைய ஃபோனே உடஞ்சிருக்கும், நல்ல வேலை பெட்டில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லவும், என்னடி உனக்கு கொஞ்சம் கூட பதட்டமா இல்லையா, ஆனால் வந்துட்டாங்கடி அப்படிங்கிறாங்க. வந்துட்டா எந்நேர வரணும்னு சொல்லு, கீழே வரேன், அதுக்கே இப்படி ஷாக் அடிச்ச மாதிரி ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ பொண்ணே தானா, கொஞ்சம் கூட உனக்கு பதட்டமா இல்லையா, உன்னை ஃபஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க ஒருத்தவங்க வராங்க, அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்காங்க, எதுவுமே அவங்கள எந்த மாதிரி எதுவுமே உனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இல்லையாடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா கல்யாணம் உனக்கா எனக்கா, என்னை விட நீ தான் அதிகமாக நர்வஸாக இருக்க போலையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம்,
நீயும் அப்பா பார்த்தது தானே. ஸோ கண்டிப்பாக என்னை எந்த ஒரு பிரச்சனையிலும் தள்ளிவிட மாட்டீங்க. என் லைஃப் நல்லா ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் ஏன் நர்வஸ் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது, அவ்வளோ நம்பிக்கை எங்கள் மேலே அப்படின்னு கேட்குறாங்க. வேறு யாரை நம்புறது? இவ்வளவும் பார்த்து பண்ணீங்க, இதையும் நீங்கள் தான் பார்த்து பண்ணுறீங்க. இவ்வளோ நாள் நான் ஹாப்பியாக தானே இருந்தேன், இதுக்கு மேலே ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படி மறுபடியும் அந்த ஃபோன் எடுத்துக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா என்ன மோடி ஹாப்பியாக இருந்தீங்கன்னா போதும், உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிடிச்சிருக்குமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ பார்த்து ஒரு கல்வி கட்ட சொன்னால் கூட கட்டுவேன், ஒரு பையனை கட்ட சொன்னால் கட்டிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் பாய் முட்றி கல்வி மாப்பிள்ளை ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் சிரிச்சிட்டே ஒன்றும் இல்லை சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ இப்படி தான் ஒரு ஹவர் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை அப்படியெல்லாம் போயிட்டுருக்கிறப்போ சரி ஓகே பொண்ணை கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு மேலே இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் தனியாக எப்படி உங்களை வர சொல்ல முடியும். ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு கல்விங்களா, சும்மா நாளைக்கு தினமும் வீட்டில் வந்து விளையாடிட்டு இருப்பீங்க, இன்றைக்கி என்னடி இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சாரா தான் வந்துட்டு என்ன ஆண்டி, அவள் மட்டும் அப்படி மேக்கப் போட்டிருந்தா போதுமா, நாங்களாம் பார்க்க அழகாக இருக்க வேணாமா, நாங்கள் கொஞ்சம் அழகாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அவளை தாண்டி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, உங்களை இல்லை அப்படின்னு சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு அவளை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, ஆனால் பொண்ணு பார்க்க வந்து இருப்பாங்கள்ல, அவங்க கூட யாராவது கொஞ்சம் நல்லவங்களா நல்லா பார்க்க அழகாக இருந்தால் நாங்களும் பார்க்க அழகாக இருந்தால் எங்களுக்கும் செட் ஆகும்ல, அதுக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் வைன் கூடயே செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு வாயை முடங்கடி கழுதிங்களா, ஒரே சேட்டை தான் எப்போ பார்த்தாலும். சரி ஓகே போயிட்டு வைனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ 4 பேர் மேலே வந்ததுமே ஒயன் அப்படின்ட்டு கத்திட்டு வராங்க. ஸோ நீங்கள் உங்களை பார்த்ததுமே என்னடி இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, ஆமாம் என்ன சாரா நீ பொண்ணா நான் பொண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா நான் உங்களோட மொத்தம் உங்களோட சேர்த்து 5 பேர், 5 பேர்த்துலேயும் சாரா தான் அவ்வளோ மேக்கப்பில் இருக்கா, நீங்களே அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஸோ அவள் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, நான்லாம் ஆளை கொத்திட்டு போக மாட்டேன், நான் பக்கத்தில் யாராவது மாப்பிள்ளைக்கு துணையாக வந்திருந்தாங்கன்னா மாப்பிள்ளை ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி வேறு உன் மனசில் ஐடியா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கவும் உங்களோட அம்மா கீழேருந்து வயன் அப்படின்னு ஒரு சத்தம். அம்மா வர சொல்லி அனுப்புனாங்க, வா வயன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை கூப்பிட்டு வராங்க. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு மேலே ஸ்டெப்லேருந்து இறங்கி வரீங்க. அப்படியே இறங்கி வந்து கீழே நிற்கிறீங்க. ஓகேவா. ஸோ நின்றுட்டு இருக்கிறப்போ உங்களோட அம்மா வந்துட்டு சரிம்மா எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வணக்கம் சொல்கிறீங்க, யாரையும் பார்க்கல. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு சரி வயன் இந்த காஃபி கூட எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் கொடுக்குறாங்க. சாரா அப்படியே உங்களோட காதுக்குள்ளே வந்து இவ்வளோ நேரம் ஆண்டி தான் காஃபியை கையில் வச்சுட்டு இருந்தாங்க, அவங்களே கொடுக்க வேண்டியதானே, நீ கொடுக்கணுமா, பார்த்தியா இப்போயே உன்னை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு சமையல்காரி ஆக்குறாங்க, போச்சு வயன் அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் வாயை மூடுற ஏன்டி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. ஸோ லாஸ்ட்டாக தான் வந்துட்டு நீங்கள் இன்னொரு பர்சனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு மாப்பிள்ளைக்கு கொடுமா, மாப்பிள்ளைக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், நீ என்ன கடைசியாக கொடுக்குற அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் அவரோட பேச பார்க்குறீங்க. ஸோ அவரும் அந்த காஃபியை எடுத்துகிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ 2 பேரும் ஐ கான்டாக்டாக ஒரு 2 நிமிஷம் போயிருக்கும். ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். கிட்டத்தட்ட உங்களுக்கும் ஜேகே, உங்கள் ஃபேஸ்க்கும் ஜேகேவோட ஃபேஸ்க்கும் ஒரு 10 இன்ச்சு கேப், ஓகேவா, 10 இன்ச்சு கேப் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ க்ளோஸப்பாக குனிஞ்சு தானே காஃபி கொடுப்பாங்க. ஸோ அதனால் அளவுக்கு தான் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சாரான்ட்டு அது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தண்டை மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவள் பண்ணுறா. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக்கில் வந்திருப்பீங்க. ஸோ எல்லோரும் சிரிக்கிறாங்க கண்டுக்கானாத மாதிரி. நீங்களும் வந்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி போய் நின்றுக்கிறீங்க. இப்படி தான் உங்கள் 2 பேர்த்துக்கும் வந்துட்டு அங்கேயே என்கேஜ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பி. அதனால் வந்துட்டு உங்களுக்கும் ஜேகேக்கும் ரிங் வந்துட்டு மாற்றிக்க சொல்லி கொடுக்குறாங்க. ஜேகேவும் எந்திரிச்சு வந்து உங்களுக்கு ரிங் போட்டு விடுறாரு. நீங்களும் ஹாப்பியாக தான் ரிங் போட்டு விடுறீங்க, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. நீங்கள் தான் ரொம்ப சிரித்த மாதிரியே எப்போவுமே போஸ்ட் கொடுக்குறீங்க. ஜேகே வந்துட்டு ரொம்ப சைலண்ட் போல், ரொம்ப அமைதியாக தான் இருக்கார். நீங்கள் வந்துட்டு பேசலாமா, அம்மாட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. கரெக்டாக வந்துட்டு நீங்கள் உங்களோட அம்மா பார்த்துட்றீங்க. அம்மா நான் கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லி கேட்கவும் வாயை மூடுறி, அதாவது நினச்சிக்குவாங்க அவங்க கேட்டால் கூட பரவாயில்ல, நம்மளே போய் என்னென்னு கேட்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா, அவர் என்னம்மா அமைதியாகவே இருக்கார், நான் கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அது அவங்க தாண்டி ஃபஸ்ட்டு கேட்கணும், நம்ம கேட்கக்கூடாது, அவங்களே கேட்பாங்க, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்களா. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டைம் ஆகிட்டு இருக்குது. எல்லோரும் வந்துட்டு பேசியெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாப்பிடுவாங்களா. ஸோ சாப்பிட வந்துட்டு எல்லாருக்கும் பந்தி பரிமாறுறாங்க.
உங்களையும் ஜேகேவையும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சு தான் சாப்பாடும் போடுறாங்க. ஸோ இந்த பக்கம் உங்களோட ஃப்ரெண்டு தான் சாரா வந்துட்டு, என்னடி இப்போவே எனக்கு கல்யாணம் மூடு வந்த மாதிரி இருக்குது, பார்த்தா என்கேஜ்மெண்ட் மாதிரி தெரியல. உங்கள் கழுத்தில் தாலி மட்டும்தான் இல்லை, மற்றபடி இங்கே கல்யாணம் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகுதுடி. பேசாமல் இப்போவே மாப்பிள்ளை கையில் தாலி கொடுத்துட்டா கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், செலவோட செலவாக முடிஞ்சிடும், அவ்வளோ பெரிய செலவெல்லாம் வராது. இந்த மாதிரி எவ்வளோ ரிலேட்டிவ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கலாய்ச்சிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் சாரா கொஞ்சம் வாய மூடுறியா, எப்போ பார்த்தாலும் லொடன்னு பேசிட்டு சாப்பிட்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட ஒரு மாதிரி ஆஸ்கி வயசில் பேசிகிட்டு இருக்கிறீங்க 2 பேரும். ஸோ ஜேகே பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே தான் இருக்காரு. ஸோ இப்படி தான் வந்துட்டு சாப்பிட்டாலும் முடிச்சுட்டு அவங்களாம் கிளம்பியே போயிட்டாங்க. நீங்கள் ஜேகே கிட்டே பேசவே இல்லை, அவர் உங்ககிட்ட பேசவே இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சார் நம்பர் கூட கிடைக்கல, என்ன இது, அவரும் நம்மக்கிட்ட எதுவும் பேசணும்னு கேட்கல, நம்மளாவது கேட்டிருக்கலாம், இந்த அம்மா வேறு இப்படி பண்ணிச்சு, ஸோ அது பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ உங்களோட அம்மா வந்துட்டு, இவன் என்னடி உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல, அழகாக இருக்கான்ல, தங்கமான பையன்டி, எல்லா பக்கம் விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி, ஆனால் ஏன் என்கிட்ட பேசவே இல்லை, என்னை பேசணும்னு கேட்டல, நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அம்மாடியோ நீ சும்மா இரு, நாளைக்கு அப்புறம் என்னடா பொண்ணை வளர்த்து வச்சுருக்காங்க, பொண்ணே டேரெக்டாக போய்ட்டு பையன்கிட்ட பேசணும்னு கேட்குறானால சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க, இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் டேஸ்லாம் போகுது. கரெக்டாக வந்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு ஃபோன் வருது ஜேகே வீட்டிலேருந்து தான். ஸோ கல்யாணத்தை வந்துட்டு ஒரு 1 மந்தில் வச்சுக்கலாம், சீக்கிரம் அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நீங்களும் உங்களோட வீட்லேயே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிவிட்டு பரபரப்பாக கல்யாண வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. ஃபைனலி வந்துட்டு அந்த கல்யாணம் பண்ணுற நாளும் வந்துருச்சு, உங்களோட வெட்டிங் டேவும் வந்துருச்சு. ஸ்மூத்தாக வந்துட்டு வெட்டிங் முடியுது. இப்போயும் நீங்கள் ஜேகே கிட்டே எதுவும் பேசின பாடு கிடையாது, ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுக்கிறாங்க. 2 பேரும் சைலண்ட்டாக தான் நிற்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி எந்த நர்வஸும் இல்லை, அக்வார்டும் இல்லை, பட் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கா. ஸோ நீங்களும் எதுவும் பேசிக்கவே இல்லாமல் தான் நின்றுக்கிறீங்க. இப்படி தான் ஃபைனலாக வெட்டிங்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த அன்றைக்கி வந்துட்டு உங்களை ஜேகே வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்குவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒரே அழுகையாக இருக்குது, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மிஸ் பண்ணுன்னு சொல்லிடி, ஆனால் அதேண்டி பயமாக இருக்குன்னு சொல்கிறேன், தங்கமான பையன்டி அப்படிங்கிறாங்க. சரிம்மா, ஆனால் என்னமோ மாறி இருக்குமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என் தங்கத்துக்கு ஒன்றும் ஆகாது, நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், உனக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை வச்சா கூட சொல்லு, அம்மா வந்து பருப்பு மற்ற எடுத்து அடிச்சிட்றாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு சிரிப்பே வருது. ஸோ சிரிக்கவும், இப்படி தான் இப்போ தான் நீ அழகாக இருக்க, சிரித்த மாதிரியே போயிட்டு வா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு உங்களோட மம்மி டேடியெலாம் ஹக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே காரில் ஏறி கிளம்புறீங்க. அப்படி ஜேகே வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ போகவும் அவங்க வீட்டிலே ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்களா, கல்யாண வீடு தானே. ஸோ அங்கங்கே ஒரு மாதிரி கசகசந்தான் இருக்குது. நீங்கள் இப்போவும் ஜேகே கிட்டே எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை, உங்களுக்கு நர்வஸாக இருக்கிறனால விட்டுட்டீங்க. ஸோ அந்த அன்றைக்கி நைட் வந்துட்டு உங்களை வந்து ஜேகேயோட பேரண்ட் இருக்காங்களா, ஸோ அம்மா இருக்காங்களா, அவங்க கூட தான் வந்துட்டு தூங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு 1 வீக் வந்துட்டு தனியாக தான் இப்படி தான் இருந்திருப்பீங்க. ஸோ 2 பேர்த்தையும் மீட் பண்ணிக்கவே விடலை. ஏன் அப்படின்னா ஏதோ டைம் இல்லை, 4 நாளால் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு பேசுறதுக்கு கூடவா டைம் வேணும், 4 நல்ல நாளாக வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கிச்சனுக்கு போவீங்க. கிச்சனில் போய்ட்டு அத்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு போவீங்க. ஸோ அத்தை தங்கமான மனுஷி, எப்படின்னா எல்லா வேலையும் அவங்களே பண்ணுவாங்க. நீங்கள் சும்மா அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா போதும். அவங்க கூட, அதாவது நீங்கள் நியாயம் பேசுகிறதுக்கு வேணும் அவங்களுக்கு, ஓகேவா. ஸோ நீங்கள் அவங்க கூட அங்கே உட்காந்துட்டு அந்த ஸ்லாப் ஏரிக்கு வந்துட்டு நியாயம் பேசணும். அவங்க சொல்கிற கதையில் நீங்கள் கதை சொல்லணும், ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கணும். ஸோ இந்த 1 வீக் வந்துட்டு நீங்கள் உங்களோட அத்தை கூட நல்லா ஜெல் ஆகிட்டீங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு உங்கள் கண்ணிலே பட மாட்டார். ஸோ நீங்களே கேட்குறீங்க, ஆமாம் மாமா எங்கள் அத்தை கண்ணிலே பட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவனா உன்னை விட அதிகமாக அவன் தான் வைக்கப்படுறான். நீ கூட பாரு தெளிவாக கேட்குற அவன் எங்கேன்னு, ஆனால் அவன் அது கூட இல்லை, எந்திரிச்சா ஓடிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் யாருக்கும் சொல்லாமல் குழம்பு படுத்து தூங்கிடுறான், ஏதோ பையன் வைக்கப்படுவான் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டே ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ 1 வீக் கழிச்சு உங்களுக்கு வந்துட்டு அந்த வெட்டிங் நைட் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை எப்பயாவது கண்டிப்பாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக தான் இருக்கீங்க. ஸோ உங்களை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க ஈவினிங் வந்துட்டு. ஸோ நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த விண்டோ எல்லாம் பிடிக்கும்ல, ஸோ விண்டோ கிட்டே போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. காற்று அப்படியே சில்லுன்னு வருது, செம்ம ஃபீலாக இருக்குது. உங்கள் வீட்டில் வர மாதிரியே தான், பக்கத்துலாம் சுற்றி நல்லா காடு வயல் இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த காற்று அவ்வளோ கூலிங்காக இருக்குது. நைட் டைமில் சொல்லவா வேணும். ஸோ செம்மையாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே அந்த காற்றை ஃபீல் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு நிற்கிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ திரும்பி பார்த்தாச்சேக்கே தான் உள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்ததுமே அவங்க வந்துட்டு சரிப்பா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகேவை கதை லாக் பண்ணிவிட்டு வராரு. ஸோ நீங்கள் உங்ககிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஜேகே நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஒன்றும் இல்லை
நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரா. அது வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, ஏன்னா என்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசலை, நான் பேசணும்னு ட்ரை பண்ணேன் பட் முடியலை, உங்களுக்கு ஓகேவா இந்த வெட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுதான் உங்கள் மண்டையை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும், ஏன்னா அவர் உங்ககிட்ட பேசவே இல்லைல்ல அதனால். ஸோ ஜேகே வந்துட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்குது. வா சாமி நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசுன்னு தெரியல, கொஞ்சம் உங்களுக்கு நர்வஸாக ஆக்வர்டாக இருக்குது. ஸோ ஜேகே வந்துட்டு அப்புறம் ஒன்றும் இல்லை நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படிங்கிறீங்க, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஒரு ஃபைல் எடுத்து பாட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு போலீஸ். ஸோ நீங்கள் உங்களை மாமா அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி பேசுன்னு தெரில, இல்லை ஜேகேனே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஓகே ஜேகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ அப்படின்னு சொல்லவும், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நாளைக்கு ஒரு முக்கியமான கேஸ், நான் வந்துட்டு அது கொஞ்சம் அந்த கேஸ் டீட்டெயிலெல்லாம் படிக்கணும் பார்க்கணும், அதனால் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த ஃபைலை விடிய பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் திரும்பி கண்ணை முடிச்சு பார்க்குறப்பெல்லாம் அவர் பேய் மாதிரி உட்காந்து அதையே பார்த்துட்ருக்காரு வெறிச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னடா அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் தூங்கியிருப்பீங்க. ஸோ காலைல கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க, அங்கே ஜேகே இல்லை. எழுந்து பார்த்தா வெளில வந்து பார்க்குறீங்க, உங்களோட அத்தை தான் வந்துட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே அவன் நேரமே எழுந்து போயிட்டான். ஏதாவது ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே தான் அத்தை, அவர் ஏதோ நைட்டே சொல்லிட்டு இருந்தார் கேஸ் ஒன்று இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான கேஸு பார்க்கணுன்னு சொல்லிட்டு, அதுக்காக போயிருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பேர் ரூல்ஸ் விட்டுறீங்க. ஆனால் டே பை டே தினமும் இதே நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுறப்பெல்லாம் அவர் எனக்கு கேஸ் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிடுவார். நைட்டில் வரவும் மாட்டார். மார்னிங் வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு மார்னிங் டைமில் அவர் அங்கே ஸ்டேஷன்லேயே தான் இருப்பாரா, உங்களுக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு மீட் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. அதனால் உங்களோட அம்மா வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, ஆக்சுவலாக உங்கள் அத்தை ஓகேவா, ஸோ அத்தம்மா வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீ ஸ்டேஷனுக்கு அது கொண்டு போய் கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டு வா, பார்த்தே ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறீங்க. ஸோ ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே வந்துட்டு ஜேகே கோர்ட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறீங்க. ஸோ பட் அந்த சாப்பாடு மட்டும் அங்கே வச்சுட்டு வந்திருப்பீங்க, வந்தால் சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு ஈவினிங் நீங்கள் வீட்டில் நைட் ஆகிருக்கும்ல, ஸோ நைட் வந்துட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. மணி ஒரு 11 இருக்கும். கரெக்டாக உங்களோட டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே லைட்டாக வந்துட்டு திரும்பி படுத்துக்கிறீங்க. இப்போது தடன்னு பாத்திரமெல்லாம் உருண்டுற சத்தம் கேட்குது. ஒரு மாதிரி நீங்கள் விருக்குன்னு பயந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா ஜேகே தான் அந்த ஜாமானில் இருக்குள்ள டிஃபன் பாக்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிருப்பாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நான் உங்ககிட்ட கேட்டேனா, எனக்காக சாப்பாடு வந்துட்டு ஸ்டேஷன் வரைக்கும் இட்டு சொல்லி கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இல்லைங்க ஜேகே, அது வந்து என்னாச்சு, அது ஏதாவது பிரச்சனையா, நான் ஃபுட்டு கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ தடுக்கி முடுக்கி பேசுகிறீங்க. பட் ஜேகே வந்துட்டு கோவமாக கத்துறாரு. இல்லை உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, உன்னையாவது ஸ்டேஷனுக்கெல்லாம் வர சொன்னா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த சத்தம் கேட்டு ஜேகேவோட அம்மாவே மேலே வந்துடுறாங்க. டே என்னடா சத்தம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை ஒன்றும் இல்லை, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜேகே, உன்னை யார் ஸ்டேஷன் வரைக்கும் வர சொன்னா, அங்கே வந்து நீ தான் என் வைஃப் நடத்தி காட்டிக்கணும்னு வந்தியா, இல்லை என்னவே பக்கம் வந்தியா அப்படின்னாலும் கேட்குறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகேவோட அம்மா பலார்னு ஜேகே கணத்துலேயே ஒன்று அரைஞ்சிட்றாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க, நான் தான் அவகிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பினேன், கொண்டு போய்ட்டு அவனுக்கு கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டு வா, நீ வேற அவனை பார்த்து ஒரு வாரம் ஆச்சுன்னு சொன்னலன்னு, நீ டைமுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இல்லை ஃபோனுக்கு இது பண்ணி அவகிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல, உனக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சான் அவளை, நீ பாட்டு கண்டுக்கிறதே கிடையாது. அவளாக அவ்வளோ தூரம் பொண்ணுங்களை ஸ்டேஷனுக்கு வர யோசிப்பாங்க. பட் நான் சொன்னதுமே சாப்பாடு வாங்கிட்டு ஆசையாக ஓடி வந்தா, அவகிட்ட எந்த மாதிரி பேசணும் உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை திட்டுறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு எல்லாம் என் தலையெழுத்து, எல்லாம் உங்களால தான்மா, எல்லா பிரச்சனைக்காரும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, எதுக்கு இப்படி பேசிக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, அப்போது என்ன இது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக யோசிக்கிறீங்க. ஸோ உங்களோட அத்தை தான் வந்துட்டு அது வந்து நீ எதுவும் நினச்சிக்காதடா, அவனுக்கு கேஸில் ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும், ஸோ அதை அங்கே காட்டாமல் இங்கே வந்து காட்டுறான், ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காத, நீ வந்து என் கூட படுத்துக்கோவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. சொன்னீங்க இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே நிற்கிறீங்க. பட் ஜேகே வந்துட்டு அங்கே நிற்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு பால்கனியில் போய் படுத்து தூங்கிடுறாரு. ஸோ உங்களோட அத்தையும் வந்துட்டு சரிடா
பார்த்து சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே அமைதியாக படுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரே அழுகையாக வருது. நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோன்னு இப்படி சண்டை போடுறாங்க, நம்மக்கிட்ட நம்ம தான் இவர்கிட்ட சண்டை போடணும், கொஞ்சம் கூட கேரிங்காக இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் எதுக்கு நம்ம கூட சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மண்டைக்குள்ளே பயங்கரமாக ஒரு மாதிரி பிரளயமே வருது. ஸோ இப்படி தான் அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு பார்த்தா ஜேகே வெளியே தான் பால்கனியில் தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு அன்றைக்கி வீக் ஆஃப் போல். ஸோ நீங்கள் எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் எந்திரிச்சு போயிட்டு காஃபி போட்டு வந்து ஜேகே கிட்டே கொடுக்குறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு, ஒரு நாள் நான் தூங்குறப்ப கூட இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுமா, இவ்வளோ நாள் வந்துட்டு தூங்காமல் கொள்ளாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு லீவ் கிடச்சிருக்கு, அப்போ கூட வந்து நீ காஃபி கொடுக்குற, இப்போ நான் காஃபி உங்ககிட்ட கேட்டேன், நான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கோவத்தில் அந்த காஃபியை தட்டியே விட்டுருப்பாரு. நான் வந்து காஃபி தானே கொடுத்தேன் அப்படின்னு கேட்பீங்க, அப்போ தான் கோவம் வந்து தட்டி விட்டுருப்பாரு. ஸோ காஃபி கப்பு உடையிற சத்தம், ஜேகே கத்துற சத்தம். ஸோ மறுபடியும் கீழேருந்து அம்மா மேலே ஓடி வராங்க. ஓடி வந்து என்னடா சத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. உங்களோட அத்தை தான் வந்துட்டு, ஜேகே என்ன பண்ணிட்டு இருக்க நீ, நான் தாண்டா அவகிட்ட காஃபி கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களை யாருமா காஃபி கொடுத்துட்டு சொன்னா, நான் கேட்டேனா, அதுவும் அவகிட்ட எது கொடுத்து விட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் லைட்டாக புரியுது, அவருக்கு உங்கள் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது கொஞ்சமாக புரியுது. ஆனால் அன்றைக்கி கேட்குறப்போ ஓகேன்னு தானே சொன்னார், அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. ஸோ உங்கள் அத்தை வந்துட்டு, நீ வாடா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. அவன் பட்னி கிடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ச்சும் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவனுக்கெல்லாம் ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சேன்னு இருக்குது, அதுவும் ஏன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நான் தானே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, இவன் அப்பா மாதிரி இருப்பான்னு நான் நினச்சேன், ஆனால் இவன் எப்படி என்ன மாதிரியும் இல்லை, இவன் அப்பா மாதிரியும் இல்லை, வித்தியாசமாக இருக்கான், இவன் மனுஷனான்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிகிட்ருக்காங்க. ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அவருக்கு என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன், ஃபோர்ஸ் பண்ணிங்களா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவங்க அப்படியே எதுவுமே சொல்லலை, அப்படியே பாத்திரம் கழுவிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுமே அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. இல்லை தான் நான் தப்பாக கேட்டேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லைடா ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, தப்பாலாம் நீ எது கேட்கல, சரி ஓகே, நீ கண்டதை போட்டு குழப்பிக்காத, வா நான் உனக்கு சாப்பாடு பண்ணி வச்சுருக்கேன், நீ சாப்பிடுவியாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சாப்பாடு பாதி இறங்கவே மாட்டேங்குது. கரெக்டாக உங்களோட ஃபோன் அடிக்குது. அந்த டைமில் நீங்களும் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. உங்களோட அம்மா தான். அம்மா வந்துட்டு, வயிறு நல்லா இருக்கியாடா, எப்படி இருக்கா, என்னாச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரே அழுகையாக வருது. எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், தினந்தானே ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குதுல்ல. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜேகே வீடு உங்கள் வீடு ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால அவங்க அடிக்கடி வந்து பார்க்க முடியாது, அப்படியே ஃபோனில் தான் பேசிக்க முடியும். ஸோ நான் வீடியோ கால் பண்ணுறேன்டா கண்ணே எடு அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக இருந்திருப்பீங்க. சாப்பாடெல்லாம் வந்துட்டு அப்படியே வச்சுட்டு போய்ட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ அம்மா கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பிக் பண்ணுறீங்க, அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. உங்களோட அத்தை வந்துட்டு வைனு அப்படின்ட்டு வருவாங்க. வந்து பார்த்தா நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் இப்போ தான் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் கூட வந்து உட்காந்துட்டு, என்ன சம்மந்தி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப ஜோவியல் டைப்பாக இருக்காங்க. உங்களோட அத்தை இருக்கிறனால தான் நீங்கள் அங்கே இருக்கவே செய்கிறீங்க. உங்களோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த அம்மா நல்லா ஒன்று பார்த்துக்குறாங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மாதிரியே பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீ என்னோட அம்மா, பட் அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவங்களுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. சரிடா தங்கம், நீ பார்த்து பத்திரமா இரு, அடிக்கடி கால் பண்ணு, அப்புறம் உனக்கு என்ன வேணுமா, பணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே அத்தை பார்த்துக்கிறாங்கம்மா, எனக்கு பணம் எதுவும் வேணாம், எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க, நீ அதை பற்றி யோசிக்க வேணாம், நீ ஹாப்பியாக அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க டேஸ்லாம் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏன்டா இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சில டைம்லாம் தோணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட அத்தை கூட தான் மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிறப்போ ஒன் டே வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. மதிய டைமில் கரெக்டாக வந்துட்டு ஜேகே வந்திருப்பார் நேரமாகவே. ஸோ அவர் வந்ததுமே வந்துட்டு உங்களுக்கு சத்தம் கேட்டு எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான். என்னாச்சு இந்நேரத்துலேயே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டிலேருந்து எஞ்சிக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு கட்டில் படுத்துக்கிறாரு. ஸோ அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் நீங்கள் கீழே போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து அந்த ஏதோ வெந்தண்ணியெல்லாம் வச்சு அதில் வந்துட்டு கர்ச்சீஃபெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு அந்த வெந்தண்ணியெல்லாம் வச்சு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு போய் பார்த்தா ஜேகே தூங்கியிருப்பார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியை தொட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஜுரம் அடிக்கிற மாதிரி கொதிக்குது. மேலாம் வந்துட்டு கொதிக்குது பயங்கரமாக. ஸோ நீங்கள் அந்த வெந்தண்ணி எப்படி வெந்தண்ணியா இல்லை குளிர்ந்தண்ணி தானே வைப்பாங்க, எந்த தண்ணி, கோல்டு வாட்டர் தானே, கோல்டு வாட்டரில்
கர்ச்சீப் நினச்சி நெத்தில் வச்சுருவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் வைக்கிறீங்க. ஸோ நினச்சி வச்சிட்ருக்கீங்க. ஸோ அது அப்படியே கொஞ்சம் ஹீட்டு டக்குன்னு அந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹீட் ஆக்கிறதுக்கு அந்த கர்ச்சீப் சீக்கிரம் காஞ்சு போகுது. உங்களுக்கு வந்துட்டு அவரை எழுப்புறதுக்கு வேறு பயமாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகிருக்கும், மணி 8 ஆகிருக்கும். சரி ஓகே, நீங்கள் கீழே போகிறீங்க. கீழே போயிட்டு அத்தை இருந்தால் ஏதாவது சொல்லி கஞ்சிக்கு வச்சு தர சொல்லி அவருக்கு சாப்பிட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அத்தை வரவே இல்லை. நீங்கள் கால் பண்ணுறீங்க, அத்தைம்மா எங்கே இருக்கீங்க, ஏன் என்ன காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க வந்துட்டு வர வழியில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா, அதனால் நான் வந்துட்டு இங்கே என்னோடய அண்ணா வீட்டிலே இருந்துட்டேன், ஸோ காலையில் வந்துடுறேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஜேகே வந்துட்டானான்னு கேட்கவும் அவர் நேரமாகவே வந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நல்ல வேலை இன்றைக்கி நேரமாக வந்தானே. சரி ஓகே, அப்போ எனக்கு அந்த பயமும் இல்லை, சண்டை போடக்கூடாது, பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா? நல்லா சாப்பிடு, அவன் சாப்பிட்டானா இல்லையானாலாம் நீ யோசிக்காத, நீ சாப்பிட்டு நல்லபடியாக தூங்கு, அவன் என்னமோ பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அத்தை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள கட் பண்ணியிருப்பாங்க. இப்போது உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவருக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது. அப்போ நம்ம கஞ்சியாவது வச்சு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கஞ்சியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு வரும்போது தான் பார்க்குறீங்க அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. ஸோ மறுபடியும் அந்த டேப்லெட்டை வச்சுட்டு திரும்ப பர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மெடிக்கலுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் மாதிரி போகணும். ஸோ ஒரு கேப் பிடிச்சி 1 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே மெடிக்கலில் டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க கஞ்சி ஆறி போயிடுச்சு. திரும்ப அதை உட்காந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே மணி 9:30 ஆயிடுச்சு. வந்து பார்த்தா ஜேகே அப்படியே குழுவில் நடுங்கிட்டு தூங்கிட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள ஹர்ட் பண்ணால் கூட அவர் இந்த மாதிரி நிலமையில இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா? ஸோ நீங்கள் வந்துட்டு திரும்ப போயிட்டு அந்த இது இருக்குல்ல, ஸோ மறுபடியும் அந்த தண்ணியெல்லாம் வச்சு அவருக்கு நெத்தியில் வச்சு எடுத்துடுறீங்க. ஸோ மணி 10:10 ஆயிடுச்சு. உங்களுக்கு எழுப்புறதுக்கு தான் பயமாக இருக்குது. இப்படியே பயந்துட்டு தான் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கே உடம்பு சரியில்லை, எழுப்பலாம் தப்பு இல்லை, திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு நிமிஷம் எந்திரிங்கன்னு சொல்லி எழுப்புறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து கொஞ்சம் டேப்லெட் இருக்குது, கொஞ்சம் கஞ்சி இருக்குது, அது குடிச்சிட்டு டேப்லெட் போட்டுட்டு படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே என்ன கடுப்பில் இருக்காரோ, நீங்கள் எது கொடுத்தாலும் அவருக்கு டென்ஷன் ஆகுது. அது வந்துட்டு இப்போ நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னா, ஏன்டி என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா, உங்ககிட்ட நான் வந்துட்டு ஏதாவது வந்து பேசுகிறேன்னா நீ மட்டும் எதுக்கு தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்க. முதல்ல நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பேசினா தான் அவங்கக்கிட்ட நம்ம பேசணும். தேவையில்லாமல் நம்மளை இக்னோர் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா நம்மளும் அப்படியே இருந்துக்கணும். நான் உன்னை இக்னோர் பண்ணிட்டு போகிறேன், நான் அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன், அது கூட உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. நீங்கள் ஏன் இக்னோர் பண்ணணும், என்னை ஏன் அவாய்ட் பண்ணணும்? நான் தான் அன்றைக்கே கேட்டேன்ல உங்களுக்கு மேரேஜ் ஓகேவான்னு. ஓகேன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் நான் வந்துட்டு உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லவும், சரிங்க நான் உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணலை, நாங்கள் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த டேப்லெட் போட்டு படுத்துக்கோங்க, அத்தையும் இங்கே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் செம கடுப்பாயிட்டு அந்த கஞ்செல்லாம் தட்டி விட்டுறாரு. ஸோ அது வந்துட்டு ஒரு பீங்கான் சொல்லுவோம்ல, ஸோ பீங்கான் பவுலா, ஐயோ அதுக்கு பேர் தெரியல, அது மாதிரி கிளாஸ் மாதிரி தானே இருக்கும். ஸோ அது வந்துட்டு நல்லா பளபளன்னு இருக்கும், கீழே பட்டால் உடஞ்சி போயிடும்ல, ஸோ அந்த மாதிரி தான் பீங்கான் தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி பவுலில் தான் கொண்டு வந்துருப்பீங்க. ஸோ அப்படியே சாப்பாடெல்லாம் கொட்டி நொறுங்கி போயிடுச்சு அந்த பவுலெல்லாம். இந்த பக்கம் டேப்லெட்லாம் தூக்கி எரிஞ்சிடுறாரு. ஸோ உங்களுக்கு அழுகழுகையாக வருது. எரிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கும் வீட்டை விட்டு வெளியவே கிளம்பி போயிடுறாரு. இங்கே இருந்தாலே எனக்கு வந்துட்டு தொல்லை தான், எப்படி உயிரை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரா. ஸோ உங்களுக்கு செம்மையாக கஷ்டமாக இருக்குது. அப்படியே நீங்கள் செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. இந்த டைமில் கரெக்டாக அவங்களோட அம்மா வந்துட்டு என்ன நினச்சாங்களோ தெரியல, அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த அன்னைக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருந்திருக்கும். 11 மணிக்கிட்ட அவங்க கால் பண்ணவும் அம்மா என்ன நேரத்தில் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பேசுகிறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இன்னொரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லவும் தூங்கிட்டு இருந்தம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வீடியோ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ கால் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அவங்க வீடியோ கால் பண்ணதுமே நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி ஏன் இப்படி இருக்குது பேசலாம், ஏன் அழுதியா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்றாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்கிறீங்க. அவங்க திரும்ப கேட்க அவங்களுக்கு அவ்வளோதான். இவ்வளோ நாள் மொத்தமாக சேர்த்து வச்சுங்க அத்தனையும் கொட்டுற மாதிரி அழுதுறீங்க. என்னால் இங்கே இருக்கவே முடியலம்மா, இப்படி பண்ணுறாங்க, நான் என்னம்மா பண்ணேன், என்கிட்ட இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாரு, நான் கஞ்சி தாம்மா கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. என்னால் முடியலம்மா, எனக்கு மட்டும் ஏம்மா இப்படியெல்லாம் இருக்குது, நீ என்னை ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லி அனுப்புனேன், ஆனால் இங்கே நான் ஒரு நாள் கூட ஹாப்பியாக இல்லைம்மா, தினம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அத்தை மட்டும் இல்லை அப்படின்னா என்னால் இங்கே ஒரு நாள் கூட இருக்க முடியாது, அவருக்கு அந்த சுத்தமாக பிடிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க.
இதெல்லாம் அவங்க அம்மா கேட்டு ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இரு நான் இப்போயே அப்பா கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம்மா, இந்நேரத்தில் நீ எங்கே வர போகிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பழகிடுச்சு, நீ பார்த்துக்கோ, அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத, ஏதோ ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மாவுக்கு மனசே கேட்கல. அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களோட அம்மா கிட்ட அழுதுட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் என் பண்ணிவிட்டு கரண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்த்து அழுதுட்ருக்கீங்க. அப்படி அழுதுறப்போ கதவை திறக்கிற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்துருப்பீங்க. பார்த்தா அந்த சைக்கோ தான் திரும்ப வரான். அவன் வந்ததுமே நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக தானே அழுதுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ அவனுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. அலறியா நீ அலறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நீங்கள் என்னை எப்போ நீ கொல்ல போகிற அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க. ஹே, இப்போ நீ அழுத தானே, அதுக்குள்ளேயே சாகுன்னு நினைக்கிறேன், பயந்து தானே அழுத அப்படின்னு கேட்குறான். நான் பயந்தெல்லாம் அழலை, எனக்கு வாழ பிடிக்கல, ஏன் நான் வாழ்கிறேன்னு நினச்சி அழுகிறேன், எனக்கு கொண்டுட்டு நான் நிம்மதியாக செத்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த அன்றைக்கி ஒரு நாள் தான் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ஃபஸ்ட் டே உங்களை கடத்தி வச்சுருக்க அன்னைக்கு ஸோ அவன் வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணிவிட்டு பார்த்துக்கோ, உன்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது, நான் சொல்கிறத நீ செய்ய வரைக்கும் நான் இவ்வளோ விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் எதையுமே கண்டுக்கலாம், அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. டேவும் 1 ஆகுது 2 ஆகுது, அப்படியே 2-3 நாள் ஆகிப்போச்சு. இப்போ வந்துட்டு திரும்ப உங்களுக்கு அந்த சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் அழுதுட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கதவு டக்குன்னு திறந்துருப்பாங்க. ஸோ யார் அப்படின்னா ஜேகே தான் உள்ளே வந்திருப்பார். நீங்கள் உங்களோட அம்மா கிட்ட அழுதுட்டு பேசிகிட்டு இருக்க எல்லாமே கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரால் உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன்னா எனக்கு இங்கே நரகம் மாதிரி இருக்குது, நான் நல்லா இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் தானே நீ என்கிட்ட சொன்னேன், ஆனால் நான் ஒரு நாள் கூட ஹாப்பியாக இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பீங்களா. அவருக்கு என்ன பிடிக்கலம்மா, தேவையில்லாமல் நான் தான் அவரோட லைஃப்பை கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா. ஸோ இதெல்லாம் கேட்டிருப்பாரு. அவருக்கு ஒரு மாதிரி அது கில்ட்டியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. அப்படியே வந்துட்டு எழுந்திரிச்சு மறுபடியும் ஹாலுக்கு போய் படுத்துக்கிறாரு. இந்த டைமில் மார்னிங் விடிஞ்சுது. ஸோ நீங்கள் அழுது அப்படி தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ மார்னிங் விடியுது. ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட அத்தை தான் ஃபஸ்ட்டு வராங்க. ஸோ வந்து வைன் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து பார்த்தா ஜேகே வெளியே தூங்கிட்டு இருக்கிறாரா. அவரை மதிக்கவே இல்லை, இவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மேலே வந்து பார்த்தா நீங்கள் கட்டிலுக்கு கீழே உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. என்னடா இங்கே கீழே கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஓடி வராங்க. வந்து பார்த்தா அவங்களோட காலில் வந்துட்டு சரக்குன்னு அந்த இது குத்துது. அப்போ தான் நல்லா கீழே நோட் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த சாப்பாடெல்லாம் கொட்டி பவுலெல்லாம் உடஞ்சி கிடக்குது. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு என்ன நடந்திருக்குன்னு. அப்புறம் திரும்ப உங்களை எழுப்புறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்போ தான் நோட் பண்ணுறீங்க அந்த சாப்பாடெலாம் இறஞ்சி கிடஞ்சில, அதை க்ளீனே பண்ணலை. அச்சா சாரி தெரியாமல் கைப்பட்டு கொட்டிடுச்சு, நான் க்ளீன் பண்ணிடுறத மறந்து அசதியில் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், நீ எதுவும் பேச வேணாம், என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியும், நீ எதுவும் பேசாத வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க கீழே. ஸோ நீங்கள் அத்தை எதுவும் இல்லை பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க கேட்குற மாதிரி இல்லை, நீ வா, அவன் என்ன தான் நினச்சிருக்கான் அவன் மனசில் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கீழே இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ கீழே இழுத்துட்டு போயிட்டு உங்களை நிற்க வச்சுட்டு டேய் எந்திரடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெகே தூங்கிட்டே இருக்காரு. ஸோ போயிட்டு ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வந்து சோஃபாலேயே அப்படியே மூஞ்சிலே ஊற்றிடுறாங்க. ஸோ ஜெகே அப்படியே திருக்குன்னு எந்திரிக்கிறாரு. ஸோ நீங்கள் அதை விடுங்க, அவருக்கு ஃபீவர், ஏற்ற தண்ணி மேலே ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபீவரா, அவனுக்கு காய்ச்சலாக இருந்தேன்னா என்ன வந்த என்ன, ஓ அப்போ அவனுக்கு காய்ச்சல் தான் நீ சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து அதை தான் அவன் தட்டி விட்டுருக்கான், அப்படி என்னடா உனக்கு அப்படின்னு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க. ஸோ ஜேகே எதுவுமே சொல்லாமல் தான் நின்றுருக்காரு. இப்போ கரெக்டாக உங்களோட அம்மா அப்பாவும் வந்துடுறாங்க. ஸோ அவங்களும் வரத்துக்கு கரெக்டாக உங்களோட அத்தையும் அவள் போட்டு திட்டிகிட்டு இருக்கவும் அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. ஸோ அத்தை வந்துட்டு நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் பையனுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை போல் பிடிக்கலையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களோட அத்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னங்க வாழை வந்து பொண்ணை போய் இப்படி கூப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, நீங்கள் என்னோட நல்லா என் பொண்ணை பார்த்துக்குறீங்க, அது இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தாவே எனக்கு தெரியுது. ஆனால் அவள் இங்கே இருந்து தினம் கஷ்டப்படுறதுக்கு அவள் என் வீட்லேயே இருந்துட்டு போகலாம். ஸோ நான் எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறோம், தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப நன்றி என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பார்த்து வரோம் தம்பி, என் பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஜேகேக்கு அதுவே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது.
இந்த டைமில் ஜெக்கோட அம்மா தான் அவங்க பின்னாடியே வராங்க. வயன் போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அத்தை. அம்மா இருமா நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லவும் உங்களோட அப்பா தரத்தன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடறாரு. வாடா நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு காரில் தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜெக்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ சந்தோஷமாக உனக்கு ஆசாசியாக அவள் வந்தான் நம்ம வீட்டுக்கு. ஆனால் நீ என்ன பண்ணி வச்சுருக்க? அப்படின்னு உனக்கு பிரச்சனை அவகிட்ட பார்த்து நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், நீ தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்புறம் இதுக்குடா அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? இந்த மாதிரி நல்ல பொண்ணால் கிடைக்கிறதுக்கு நீ எல்லாம் என்ன பண்ணனியோ. ஆனால் பாரு எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க. ஆனால் அவள் என்ன பாவம் பண்ணாலும் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பாவம் பண்ணோம் இன்னும் வந்து என் வயிற்றுல பெத்தனாலாம் பேசிட்டு அவங்க ஒரு மாதிரி கரைச்சி கொட்டிட்டு இருக்காங்க ஜேகேவை. ஸோ அவருக்கு ஆல்ரெடி ஃபீவர் வேறையா. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் கில்ட்டியாக இருந்திருக்கும். இப்போ ஆளாளுக்கு அவரையே பேசவும் ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இப்படியே தான் வந்துட்டு அந்த டே போயிருக்கும். ஸோ ஜேகே காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். என்ன தான் பேசினாலும் அம்மா தானே, அவங்க திரும்ப நீங்கள் சொல்லியிருப்பீங்களா அவருக்கு ஜுரம் அந்த ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் யோசிக்கிறாங்க அவனுக்கு ஜுரம் வேறுன்னு சொன்னாலே அப்படின்ட்டு. ஆனாலும் வந்துட்டு எப்படி போட்டோம் அப்படின்னு விட்டுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போகாமையும் அவங்களோட வீட்டில் வந்துட்டு ஃபோன் எடுத்து உங்களோட அத்தைக்கு கால் பண்ணி அத்தை அவருக்கு ஜுரம் தண்ணி ஊற்றிட்டீங்க அவருக்கு எப்படி தான் இருக்காருன்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் எப்படிங்க உனக்கு என்ன? அவன் தான் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான்ல, நீ அங்கேயாச்சும் நிம்மதியாயிரு, இனிமேல் அவனை பற்றி நினைக்காத, நான் அப்பப்போ நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க மனசு கேட்கல. ஸோ நீங்களும் அழுதுட்டு பேசியிருந்துருப்பீங்களா? அப்படியே போய் எட்டி பார்க்குறாங்க. ஸோ ஜேகே இன்னொரு பக்கம் போய் படுத்திருக்காரு. ஸோ அந்த ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டுட்டு போய் படுத்திருப்பாரு. போய் தொட்டு பார்க்குறாங்க, அவ்வளோ ஜுரம் கொதிக்குது. ஸோ உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் கரெக்டாக வந்துட்டு ஜேகேயோட ஃபோன் அடிக்குது. ஸோ அவர் ரொம்ப ரெஸ்ட்டில் இருந்திருப்பார். உங்களோட அத்தை தான் எடுத்து பேசுகிறாங்க. எடுத்து பேசுகிறப்போ அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் புரியுது. அவர் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் லீவ் எதுவுமே எடுக்காமல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நிறையா எப்படி சொல்கிறது, நிறையா கிரிமினல்ஸ் அது இது கோர்ட்டு கேஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே அலைஞ்சு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கும். ஸோ அங்கே எப்படி வந்துட்டு அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி மற்றவங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் இப்படி பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசியே பழகியிருப்பார். ஸோ இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. கேட்குறாங்க அவனுக்கு என்ன தான் பிரச்சனை, அவனுக்கு வேறு யார் கூடயாவது வேறு ஏதோ பொண்ணுக்கு இது பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவரும் வந்துட்டு அந்த ஸ்டேஷன் தான். ஸோ அவர்கிட்ட கேட்கவும் அப்படியெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது, அவருக்கெல்லாம் எந்த பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப கூட ஹாப்பியாக தான் வந்து சொன்னார் எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு. ஆனால் இவ்வளோ பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு முக்கியமான கேஸ் போயிட்டுருக்கு. அவன் ஒரு சைக்கோ, அவன் எல்லாத்தையும் வந்துட்டு கடத்தி கொலை பண்ணுறான். ஸோ அந்த கேஸில் கொஞ்சம் டீப்பாக போனார். அவன் ரொம்பவே நம்மளோட சாருக்கு குறைச்சி கொடுத்துட்டே இருந்தான். எப்படின்னா மென்டலி டிப்ரெஷன் ஆகிற மாதிரி அந்த ஒரு கேஸ் வந்துட்டு விட்டுட்டு, அதாவது ஒரு வேணுன்னே அவன் வந்துட்டு தடை விட்டுட்டு போகிறான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் அவங்களோட அத்தைக்கு புரியுது இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானா, அந்த ஒரு பெரிய கேஸ், அந்த கேஸ்னால தான் இவன் இவ்வளோ டிப்ரெஷன் ஆகிருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஜேகே எழுப்பி சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே கம்முன்னு சாப்பிட்டுக்கிறாரு. ஸோ இந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆகிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்லேயே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட அம்மா தான் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெளில எங்காவது போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாரா வர சொல்லி உங்களை வெளில கூட்டு போக சொல்லியிருப்பாங்க. ஸோ சாராவும் வந்ததுமே உங்களை கூப்பிட்டு போகிறா. என் வெளில போகலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. ஸோ 2 பேரும் கொஞ்சம் அப்படியே வெளில போகவும் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே உங்களுக்கு அந்த நேச்சர் காற்றுனா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அந்த பீச்சுக்கிட்ட நின்று அந்த காற்றாடி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஈவினிங் டைம் போல். ஸோ நல்லா குளுன்னு காற்று நல்லாயிருக்கு. அந்த டைமில் கரெக்டாக சாரா வந்துட்டு வயன் இரு உனக்கு பஞ்சு மிட்டாய் பிடிக்கும்ல நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில், அதுவும் ஒரு 2 ஸ்டெப்பு இந்த பக்கம் திரும்பி வாங்கலாம், அவ்வளோ தூரம் தான். ஸோ 2 ஸ்டெப்பு திரும்பி அந்த பக்கம் பஞ்சு மிட்டாய் வாங்கியிருப்பா. ஸோ வாங்கிட்டு இந்தா அப்படின்னு சொல்லி திரும்புகிறா. ஆனால் அவங்கள காணோம். ஸோ அவள் வந்துட்டு விளாடாத எங்கே போனேன் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி தேடுறா. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் தேடிட்டுப்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எல்லா பக்கம் தேடிட்டு உங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி ஆண்டி இப்படி காணோம் ஆண்டி, நான் திரும்பத்துக்குள்ளே காணோம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பயந்து எல்லா பக்கம் வந்துட்டு தேடுறாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா பீச்சுக்கு வேறு போயிருந்தீங்களா, ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷன் இருந்தீங்க, கடலுக்கு இது குச்சிட்டிங்களா என்னன்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாலாம் வந்துட்டு கடலுக்குள்ளே ஆளெல்லாம் விட்டு தேட சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் யாரும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு இந்த பக்கம் ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ இந்த விஷயம் உங்களோட அத்தைக்கும் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது.
ஸோ அவங்களும் வந்துட்டு ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஸோ ஜேகே கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஜேகே வந்துட்டு ஸ்டேஷனில் இருக்கிறனால கால் எதுவும் அட்டன் பண்ண முடியல. இந்த டைமில் அவங்களோட அத்தைக்கு ஒரு மாதிரி ரொம்பவே பயமாக இருக்குது. சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவுமே தெரியாது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு வேளை இந்த சைக்கோ எல்லாத்தையும் கடத்துறான்னு சொன்னாங்களே அவனாக இருக்குமோன்னு அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நினைப்பு அங்கே தான் போகுது. ஆனாலும் இருக்காது, அவளால் இருக்காது, அவன் சைக்கோ, அவன் எல்லாத்தையும் கொலை பண்ணுவான் அப்படின்னா அவெல்லாம் சிக்கியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடி இருக்காங்க. ஸோ ஜேகேவோட அம்மா மட்டும் ஜேகேக்கு கிட்டத்தட்ட 50 தடவை ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேகே இப்போ தான் வந்துட்டு அந்த கேஸ் அந்த கோர்ட்டில் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஃபோன் எடுத்து பார்த்தா அவ்வளோ மிஸ் காலு. என்ன இது அம்மா இவ்வளோ கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கவே அந்த போலீஸ் இன்னொருத்தங்க வந்துட்டு அவன் இன்னொருத்தங்களை கடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கவே தலை வலிக்குது. இப்போ தாண்டா ஒரு கேஸ் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ கரெக்டாக அவருக்கு வேறு பயமாக இருக்குது. அம்மா இதுக்கு இத்தனை டைம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து திரும்ப கால் பண்ணி பேசவும் அவங்க அழுதுகிட்டே இந்த மாதிரி வயனை காணும், நேற்று காணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் காணாமல் போயிருந்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்லவும் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் போன இடத்துக்கு வந்துட்டு சாரா கூட்டி போய் காட்டிகிட்டு இருக்கா. இந்த டைமில் தான் வந்துட்டு நீங்கள் கண்ணை திறந்துருப்பீங்க. ஸோ திறந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக இருட்டாக இருந்திருக்கும். அப்படி தான் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சு டியர். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இந்த டைமில் ஒரு 3 டேஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு கடத்தி வச்சு. அப்படியே அங்கே ஜேகே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்ருப்பாரு. ஜேகேவோட அம்மா ஒரு பக்கம் தேடி ஆளாளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. எல்லாத்துக்கும் நிம்மதியே இல்லை. போலீஸில் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. சிபிசிஐடி வரைக்கும் அந்த கேஸ் போகுது. ஏன்னா ஐபிஎஸோட வைப்பு இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு கேஸ் ரொம்ப பெரிய அளவில் போக ஆரம்பிக்குது. எல்லோரும் வந்துட்டு வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் எதுக்கு நான் இந்த மாதிரி இருந்துட்டு செத்துட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக இப்போ திரும்ப அந்த சைக்கோ வரான். வந்ததுமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறான்னா, நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க இல்லை? ஸோ நீங்கள் பல சலம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு இருப்பீங்க. ஸோ திரும்ப அவன் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பான். உனக்கு எப்படி சாகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு சாகணும்னு ஆசை, அவ்வளோதான், நீ எப்படி கொண்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரும்ப வந்துட்டு எனக்கு வாழவே பிடிக்கல, என்னை சீக்கிரமாக கொன்னுடு, எனக்கு நான் அழுகிறது வந்துட்டு நான் ஏன் வாழ்கிறேன்னு நினச்சி தான், எனக்கு செத்தாதான் நிம்மதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் வீடியோவாக எடுத்து வேணும்னு அவன் ஜேகேக்கு அனுப்புகிறான். ஸோ ஜேகே இதை பார்த்துட்டு ரொம்பவே அவருக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம அவளை கஷ்டப்பட்டிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ பயங்கரமாக அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடுறாங்க. 1 வாரம் ஆயிருக்கும். இன்னுமே வந்துட்டு எப்படின்னா அவன் வந்துட்டு 4 நாள், அதாவது 3 நாள் தான், 3ஆவது நாள் வந்துட்டு கொன்றுவான். 3 நாள் கடத்தி வச்சு 3 நாள் கொன்றுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவன். ஸோ எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். கிட்டத்தட்ட 5 நாள் ஆகுது. எல்லாத்துக்கும் நம்பிக்கையே போயிடுச்சு. நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் ஜேகே மட்டும்தான் இல்லை, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவன் அவ்வளோ சீக்கிரம் அவளை எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இந்த டைமில் அப்படி இப்படி இது பண்ணிவிட்டு ஸோ எந்த ஒரு சின்ன க்ளூவும் இல்லை. வேணும்னே அவன் எப்போவுமே க்ளூ கொடுப்பான். ஆனால் இந்த டைம் ஒரு சின்ன க்ளூ கூட தெரியாமல் கூட இல்லை. அப்படியே எல்லாருக்கும் அப்படி மண்டை பிச்சுக்குது. ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் நான் செத்தா போதுன்னு நினச்சிட்டு தானே இருந்திருப்பீங்க. அப்படியே தான் இப்போ அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ திரும்ப அவன் வந்துட்டு 6ஆவது நாள் ஆகுது. அவன் வந்துட்டு உங்கள் முன்னாடி, அதாவது உங்கள் ரூமை திறந்து திடீர்னு அந்த பாடி கார்டு, அந்த ஆடியாட்கள்லாம் வரானுங்க. வந்து டிவியெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி விடுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆக்சுவலாக உங்கள் கை கட்டெல்லாம் அவுத்தே விட்டுருப்பான். நீங்கள் தான் எங்கேயும் போக மாட்டேங்கிறீங்கல்ல, எனக்கு ஒன்றா போதும் தானே உட்காந்துருக்கீங்க. ஸோ அவன் வந்துட்டு எங்கேயும் போக மாட்டீங்க அப்படிங்கிறனால கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுருப்பான். ஸோ நீங்கள் வாஷ்ரூம் போகிறனா போயிட்டு வருவீங்க. சாப்பாடெல்லாம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ வாஷ்ரூம் போகிறனா மட்டும் போவீங்க. ஸோ மற்றபடி எங்கேயுமே போக மாட்டீங்க. அப்படியே திரும்ப தான் சேர்லேயே உட்காந்துப்பீங்க. அப்படி உட்காந்துருக்கப்போ அந்த டிவி வந்துட்டு அவன் ஆன் பண்ணுறான். ஸோ ஆன் பண்ணுறப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஜேகே அப்படியே போட்டு ரோடாக வந்துட்டு ஒவ்வொரு வண்டியாக அப்படி வந்துட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஓடிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அவர் என்ன நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் அவனை ஒன்றும் பண்ணலப்பா, அவன் தான் உன்னை நான் இப்படி எங்கேயாவது கடத்திட்டு போவேன்னு சொல்லிட்டு ரோடாக தேடுறான். கிட்டத்தட்ட 1 வாரமாக தேடிட்டு இருக்கிறான். பைத்தியக்காரன், நல்லா பைத்தியம் மாதிரி தேடட்டும், என்ன பைத்தியம்னு சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேணும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி சாப்பாடு தண்ணி கூட இல்லாமல் அப்படி நைட்டும் பகலமாக அங்கேயும் ஓடிட்டுருக்காரு. இவன் வந்துட்டு ஜேகேவை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட வச்சு காட்டி விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரதுக்கு என்ன எப்படி தேடுறாரு, அவருக்கு எனக்கு பிடிக்கல, போனால் போட்டுன்னு வெளில அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போது அவன் வந்துட்டு இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எமோஷ்னல் பண்ணி விட்டுட்டான்ல. ஸோ இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது இதெல்லாம் எனக்காகவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ அவன் வந்துட்டு எல்லாமே உனக்காக தான், நீ ஏதோ சொன்ன உன் புருஷன் உன்னை நல்லா பார்த்துக்கலன்னு, அவன் என்ன இப்படி பைத்தியக்கார மாதிரி ரோடாக தேடிட்டுருக்கான்.
சாப்பாடு தண்ணி கூட இல்லாமல் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விடுறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் எதுவும் பண்ணாத விட்டுரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அவன் இன்னும் கொஞ்சம் அலையணும், நல்லா அலைய விட்டு தான் அவனை கொல்லுவேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் ப்ளீஸ் அவரை மட்டும் விட்டுரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சாகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன கொஞ்சம் கொஞ்சம் போகல. ஏன்னா அவர் நம்மளை தேடுறாரு, அப்போ அவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆசை வரும் இல்லை மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வச்சுட்டான். ஸோ இந்த டைமில் கரெக்டாக உங்ககிட்ட வந்துட்டு அந்த கத்தி இருக்குல்ல, ஸோ கத்தி எடுத்து அப்படியே நீட்டுறான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பயப்படவே இல்லை, கத்தி பார்த்து கண்ணை பார்த்து எதுக்குமே பயப்படல. பட் இப்போ அவன் கத்தியை வந்துட்டு அப்படி கையில் வச்சு அந்த பட்டனை அமுக்குனதுமே நல்லா நீங்கள் செம்மையாக பயந்துக்கிறீங்க. பின்னாடி போகிறீங்க, அவன் முன்னாடியே வரான். அவனுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. இதுதான் எனக்கு வேணும். இப்போ எப்படி நீ பயப்படுற? அப்போ உனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டதால வந்துட்டு ஒரு ஹாப்பியான லைஃப் வாழணும், அம்மா அப்பா நம்ம ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து ஹாப்பியாக இருக்கணும், ஸோ நம்மளோட லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும் நல்லபடியாக அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசைப்பட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவரை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போது இவனே எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். எல்லாத்துக்கு காரணம் நான் தான் அவனை இந்த மாதிரி பைத்தியக்காரனாக்குனது, அதனால தான் உங்ககிட்ட கூட இந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்பான் அப்படின்னு எல்லாத்தையும் அவனே சொல்லியிருப்பான். ஸோ அவர் மேலே இந்த தப்பு இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். அவரை மென்டலி ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ அவன் கத்தி கொண்டு முன்னாடி வரான், நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அலறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கரெக்டாக வந்துட்டு அவன் உங்களை குத்துறதுக்காக அப்படியே அந்த கத்தி இருக்குல்ல, ஸோ கத்தி எடுத்துகிட்டு இது பண்ணுவான். நீங்கள் கத்துவீங்க ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சைக்கோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பயப்படுறதா அவனுக்கு வேணும் போல். ஸோ நீங்கள் பயப்பட ஆரம்பித்ததுமே அவன் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அவ்வளோ ஜாலியாக வந்துட்டு ஜங்குன்னு குதிக்கிறான். குதிச்சுட்டு அந்த கத்தி வச்சுக்கிட்டே உங்களை அப்படி பார்க்குறான். ஸோ உங்களை சுற்றி குதிக்கிறான். அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள்லாம் இருக்கானுங்களா, அவங்களாம் வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பயந்து கத்துறப்போ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜேகேக்கு அனுப்புறதுக்காக. அதனால் வந்துட்டு கிட்ட கத்தி கொண்டு வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கழுத்துக்கிட்டே வச்சிடறான். அவங்களுக்கு வந்து செம பயம் ஆகிடுது. ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் வந்துட்டு கத்தி வச்சு லைட்டாக அமுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டு பயந்துருப்பீங்க. ஆனால் அவன் கழுத்தில் வந்துட்டு கத்தி இது பண்ணாமல் உங்களோட கையில் வந்துட்டு கத்தி வச்சு நல்லா சரக்குன்னு கிழிச்சு விட்டுறான். ஸோ நீங்கள் அப்படியே ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. உங்களால் முடியல. ஏன்னா கை நரம்பு கட்டாச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் என்னங்கிறான்னா, உன்னை டக்குன்னு கொல்ல முடியாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாகு, அப்போ அவன் புருஷன் பார்த்து சந்தோஷப்படுவான். அவன் வருத்தப்படுவான், அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து அந்த பக்கம் போகிறான். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஒரு மாதிரி செமையாக கேர் ஆகுது. கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி கேர் ஆகிட்டு விலகிற மாதிரி போகிறப்போ உங்களால் வந்துட்டு சொல்ல முடியல, விலகிற மாதிரி போயிருப்பீங்க. என்ன நினச்சாலும் தெரியல, போனவன் திரும்ப வந்து அப்படியே நீங்கள் விழ போகிறவங்கள முடியை பிடிச்சி அப்படியே பின்னாடி முடியக்கூட, ஸோ முடியை பிடிச்சி அப்படியே மேலே இழுத்து நிற்க வைக்கிறான். அவங்களால முடியல, அப்படியே மயக்கத்துலேயே நிற்கிறீங்க. ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவன் இல்லை எனக்கு ஒன்று இந்த மாதிரி விட்டுட்டு போக விருப்பம் இல்லை, உன்னை ஃபுல்லாக கொண்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு கரெக்டாக உங்களோட வயிற்றுக்கிட்ட குத்துறதுக்கு கிட்ட வந்திருப்பான். டக்குன்னு வந்துட்டு ஜேகே அந்த இடத்துல வந்திருப்பாரு. ஸோ வந்து அவனை பிடிச்சி அந்த பக்கம் இழுத்து தள்ளிட்டு அங்கே போலீஸ்லாம் வந்திருப்பாங்களோ, ஸோ அவங்ககிட்ட எல்லாத்தையும் பிடிச்சி கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அவனை அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு மற்ற போலீஸ் இந்த ஃப்ரெண்ட் இருப்பார்ல, ஸோ போலீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஜேகேக்கு அவங்க வந்துட்டு சார் வைன் மேடம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ அவங்க கத்துந்துமே ஜேகே இந்த பக்கம் தெரியும் பார்த்தா நீங்கள் அப்படியே மயங்கி கீழே வெளில போயிட்டுருக்கீங்க. அப்படியே டக்குன்னு வந்து உங்களை அப்படியே தாங்கி பிடிச்சிருப்பாரு. ஸோ பிடிச்சா நீங்கள் மயங்கிட்டீங்க. அவருக்கு செம்ம பயமாக இருக்குது. வைன் நின்றுட்டுன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஸோ அவங்க அந்த போலீஸ்லாம் வந்துட்டு சார் மேடமை கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் இவங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் போலீஸ்லாம் பார்த்துக்குறாங்க. மீன்ஸ் அவங்களாம் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு உங்களை தூக்கிட்டு போய் காரில் போட்டுட்டு அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு காரை. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபைனலாக உங்களை அட்மிட் பண்ணுறாங்க. தூக்கிட்டு தான் ஓடிட்டுப்பார். ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துட்டு தூக்கிட்டு தான் ஓடுறாரு கையில். எல்லோரும் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், அவளுக்கு முடியலை அப்படின்னு சொல்லவும் கையில் நிறைய ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ டாக்டரே பார்த்துட்டு அவங்களோட பிளட்டு ஃபுல்லாகவே ப்ளீட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் கூட பிளட்டே இல்லை, எல்லாமே இதாகிடுச்சு, காப்பாற்றுறது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கெஞ்சுறாரு. ஸோ அழுகிறாரு. உங்களுக்கு வந்துட்டு மயக்கத்தில் தான் இருக்கிறீங்க நீங்கள். உங்களுக்கு லைட்டாக ஏதோ பேசுகிறதெல்லாம் வந்துட்டு கேட்குது, பட் கண்ணை முழிக்க முடியல. இந்த மாதிரி தான் ஒரு ரொம்ப நேரம் உங்களை வந்துட்டு அது இது பண்ணி உங்களோட பிளட் வந்துட்டு தேடுவாங்க. பிளட்டே கிடச்சிருக்காது. ஸோ ஜேகேக்கு வந்துட்டு வேறு பிளட் குரூப், உங்களோட பிளட் குரூப் வேறு. ஸோ அவரோட அம்மாவோட பிளட் குரூப் வேறு. உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. அவங்களோட பிளட் குரூப் ரேரு. ஸோ கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகுது, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிளட் மட்டும் இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்தில் கிடைக்கல, ஒரு 10 நிமிஷத்தில் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுறது கஷ்டம் சார். நீங்கள் கொஞ்சம்
தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க டாக்டர்ஸ் எல்லாமே. ஜேகேக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு இதாகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு சிபிசிஐடியெல்லாம் வந்துட்டு நீங்கள் தானே தப்பிச்சு வந்திருக்கீங்க, ஸோ அவங்ககிட்ட தப்பிச்சு நீங்கள் தானே, ஸோ எப்படி இருந்தாலும் உங்களை இது பண்ணி கடத்தி வச்சுருந்தாலும் ஸோ அதுக்காக கேஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்காக வருவாங்கள்ல, ஸோ விசாரிக்க அந்த மாதிரி வராங்க. ஸோ அப்படி சிபிசிஐடியா வர்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நம்ஜூன் தான். ஸோ அப்படியே வராரு. வந்ததுமே வந்து உங்களோட ஒய்ஃப் இப்போ எப்படி இருக்காங்க ஓகேவா அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கு அழுகையாக வருது. சார் ப்ளீஸ் என்கிட்ட இது கேட்காதீங்க, அவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது, ப்ளீஸ் இந்த டைமில் அவங்கக்கிட்ட எந்த விசாரணையும் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்துட்டு மற்ற ஒரு பொண்ணு கூட வரவங்க இந்த மரண வாக்குமூலம் ஏதாவது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஜேகேக்கு கடுப்பாகுது. அப்படியே அவரோட காலரை பிடிச்சிட்டு அந்த கூட இருந்தவனோட காலரை பிடிச்சிட்டு என்னடா மரண வாக்குமூலம், அவள் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ இந்த பக்கம் ஜேகே இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிறதுனால நம்மளோட நம்ஜூன் தான் வந்துட்டு ப்ளீஸ் ஜேகே ஒன்றும் இல்லை இருங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை, இப்போ அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் பேசவே முடியல. இந்த டைமில் டாக்டர் தான் வந்துட்டு அவங்களுக்கு பிளட் குரூப் வந்துட்டு ரொம்ப ரேராக இருக்குது, ஸோ யாருக்கிட்டையும் கிடைக்கல, இன்னொரு 5 நிமிஷத்தில் கிடைக்கலன்னா அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிளட் குரூப் ரேர்னா அப்படின்னு சொல்லி நம்ஜூன் கேட்குறாரு. ஸோ அந்த ஒரு ஏதோ ஒரு பிளட் குரூப் ரேராக இருக்கும்ல, ஸோ அந்த தான் சொல்கிறாங்க. அது சொன்னதுமே எனக்கும் அதே பிளட் குரூப் தான், நீங்கள் என்கிட்டேருந்து பிளட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்ட்டு டப்புக்குன்னு படுத்துடுறாரு. ஸோ ஜேகேக்கு இப்போ என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவர் வந்துட்டு விசாரணைக்காக வந்தவர், ஆனால் கடவுளாக பார்த்து அனுப்பி வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ டாக்டருக்கு செம ஹாப்பி. சார் நிஜமாவா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஷர்ட்டு கையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மடக்கி விட்டுட்டு படுத்துக்கிறாரு. இன்னொரு கையில் அவருக்கு பால் கொடுக்குறாங்க. ஸோ நம்ஜூன் வந்துட்டு பாலை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் பிளட் வந்துட்டு அவரோட கையிலேருந்து இறக்கி எப்படி சொல்கிறது, அவரோட கையில் இருக்கிறத வந்துட்டு எடுத்து அப்படியே உங்களுக்கு வந்துட்டு அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பெட்டில் நம்ஜூன், இந்த பக்கம் பெட்டில் நீங்கள். ஸோ அப்படி தான் உங்களுக்கு பிளட்டெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அவர் பிளட்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அப்படி நம்ஜூன் வந்துட்டு எந்திரிச்சுக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு வெளியே போய் உட்காந்துருக்காரு. உங்களோட ஒய்ஃபை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவள் கொஞ்சம் நார்மலானதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லவும் ஜேகே எனக்கு புரியுது ஓகேவா, ஸோ நான் அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், அவங்க நார்மல் ஆகட்டும், கொஞ்சம் க்யூர் ஆகட்டும், பார்த்துக்கலாம், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எதுவும் ஆகாது, பயப்பட வேணாம், அவங்கக்கிட்ட வாக்குமூலம் வாங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லவும் அப்படியே ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு நம்ஜூனோட கையை பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டுருக்குற உங்களோட அம்மா, ஜேகேவோட அம்மா உங்களோட அப்பாக்கெல்லாம் வந்துட்டு இவன் எனக்கு எப்படி இவ்வளோ பாசம், இவன் தான் அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்தினானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் என்னங்கிறது வந்துட்டு ஜேகேவோட அம்மாவுக்கு தெரியும்ல. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அம்மா அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 2 hours கழிச்சு நீங்கள் லைட்டாக இப்போ தான் கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ பக்கத்தில் இருந்த ஒரு நர்ஸ் பொண்ணு வந்துட்டு அவங்க கண்ணை முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர் வந்து பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் செக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் அமைதியாக இருக்கீங்க, ஜேகே அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்கிறீங்க. தட் மீன்ஸ் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னம்மா சொல்கிறோன்னு கேட்குறாங்க. மாமா அப்படின்னு நீங்கள் மறுபடியும் சொல்லவும் அவங்க வெளில வந்து மாமான்னு சொல்லி யாரையும் கேட்குறாங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜேகே வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போகிறாரு. ஆக்சுவலாக அவருக்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காது, பட் நீங்கள் அப்படி தான் கூப்பிட்ருக்கீங்க, ஸோ அவர் நான் தான் அப்படின்ட்டு ஓடி வராரு. ஸோ அவர் எந்திரிச்சு உள்ளே வந்ததுமே நீங்கள் அப்படியே அமைதியாக படுத்துருப்பீங்கள்ல, ஸோ நீங்கள் கண்ணை முழிச்சுக்கிறீங்க. என்ன நினச்சாலும் தெரியல, ஓடி வந்து அப்படியே உங்களை பெட்டோட அப்படியே முதுகு அப்படி கை வந்துட்டு அடியில் முதுகு கிட்ட விட்டு அப்படி தூக்குவோம்ல குழந்தைங்கள, ஸோ அந்த மாதிரி உங்களை தூக்கி அவரோட ஷோல்டரில் சாய்ச்சிக்கிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. நான் பயந்துட்டேன், எனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஸோ நீங்கள் அதே மாதிரி நீங்களும் தான் ரொம்பவே அழுகுறீங்க. மாமா எனக்கு எல்லாம் ஓகே தான், நீ எப்படி இருக்கா, உனக்கு பிரச்சனை ஏதாவது இருக்கா, அவ்வளோதான் முடிஞ்சா, எப்படி இருக்கு, உனக்கு எதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே ரொம்ப அழுகிறாரு. இந்த டைமில் வந்துட்டு நம்ஜூன் வந்திருப்பார். ஸோ ஓகே நம்ம வந்ததே வந்தோம் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள். ஸோ நம்ஜூன் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு, வயனா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா பின்னாடி வந்துட்டு அந்த சிபிசிஐடி கூட வந்திருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்துட்டு சார் மேம் கிட்ட கொஞ்சம் பேசலாம்ல அப்படின்னு சொல்லவும் நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் அந்த பக்கம் போயிடுறாரு. ஒரு மாதிரி சேடாக போயிடுறாரு. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு ஐ லவ் யூ சாரி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் சாரி ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 2 பேரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 2 பேர்த்து புரிஞ்சுக்கிறீங்க. அண்ட் உங்களோட தப்பையும் நீங்கள் கேட்டுக்கிறீங்க, சாரி கேட்டுக்கிறீங்க, அண்ட் உங்களோட லவ்வையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ
இப்போ வந்துட்டு டாக்டர் வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்படி ஜேகே வந்துட்டு உங்களை தூக்கி வச்சு கட்டி பிடிச்சி உட்காந்துருக்கவும், எப்பப்போ என்னப்பா பண்ணுறான், அந்த பொண்ணுக்கு இப்போ தான் பிளட் இறங்கிட்டு இருக்குது, நீ பாட்டுக்கு இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கிற, விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாத்தையும் பிரித்து விட்டுறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க, முதல்ல அவங்க சரியாகட்டும், எங்க இறங்கின பிளட்டெல்லாம் திரும்ப வெளியே வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சு திரும்ப கையெல்லாம் நீவிட்டுருக்காங்க. ஸோ நர்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ ஜேகே அப்படியே மண்டையை சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, அப்படியே அமைதியாக படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போகுது, பிளட்டெல்லாம் இறங்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு யார் பிளட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு நம்ஜன் சார் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது யார் அப்படின்னு சொல்லவும், அது சிபிசிஐடி உன்னை விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க, ஆனால் கடவுள் மாதிரி வந்து உனக்கு பிளட் கொடுத்தாரு, அவர் நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன், கண்டிப்பாக நீ க்யூர் ஆனது நான் அவர்கிட்ட உன்னை கூட்டி போய் காட்டுறேன், 2 பேரும் அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் வந்துட்டு ஆமாம் எனக்கு சாகணுங்கிற எண்ணம் இல்லை, வாழணும்னு இருந்துச்சு, அவர் தான் என்னை காப்பாற்றிருக்காரு, கண்டிப்பாக நான் அவருக்கு தேங்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டைமில் உங்களோட அம்மா அப்பா அத்தை எல்லோரும் உள்ள வந்து வைன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. ஸோ ஒரு மாதிரி இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அந்த இடமே. ஸோ இந்த டைமில் ஒரு கால் வருது ஜேகேக்கு. அட்டன் பண்ணி பேசுகிறப்போ அவன் வந்துட்டு தப்பிக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனை கோர்ட்லலாம் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிடுறாரு. ஸோ அவர் சொன்ன அடுத்த செகண்ட் டபான்னு ஒரு சவுண்டு. ஸோ ஜேகேவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல போலீஸ், அவர் தான் வந்துட்டு அவனை கொன்று பேரஷூட் பண்ணியிருப்பாரு, அவனை விட்டால் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டே இருப்பாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஜேகேக்கு நிம்மதியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த காலை கட் பண்ணிட்டு உங்களை திரும்பி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துருக்குறீங்க. உங்ககிட்ட வந்து மெதுவா மன்னிச்சுக்கோ சாரி அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அந்த வீடியோ பார்த்துருப்பார்ல, ஸோ நீங்கள் எனக்கு கொன்னுடு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்களே, உன்னை சாகணுங்கிற அதாவது உனக்கு சாகணுங்கிற ஒரு எண்ணம் வர அளவுக்கு நான் உன்னை பண்ணிட்டேன்ல, ப்ளீஸ் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கையை பிடிச்சி சாரி கேட்குறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு இல்லை எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு புரியுது, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தானே இவ்வளோ கஷ்டமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிறீங்க. இந்த டைமில் டாக்டர் வராங்க. ஸோ எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களோட அம்மா கேட்குறாங்க. வைன் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாங்க, ஆனால் வந்துட்டு இப்போ தானே கையில் இதாகிருக்கு, ஸோ 2 days ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் என்ன ஜேகே நீங்கள் தூக்கிட்டே கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஓகே டே, ஸோ ஹாப்பி எண்டிங் தான். இந்த பக்கம் வந்துட்டு ஹாப்பி எண்டிங், எல்லோரும் சிரிச்சிட்ருக்கீங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஒரு மாதிரி சேடாக வெளியே போனச்சு நம்ம நம்ஜுன் இருக்கார்ல, ஸோ அவர் போய்ட்டு காரில் உட்காந்துக்கிறாரு. இப்போது நம்ஜுனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார்ல, ஸோ அவர் வந்துட்டு சார் ஏன் சார் அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அவங்க இப்போ க்யூர் ஆகிட்டாங்க, அவங்க நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கலாமா, வாங்கலாமா, வேறு யாராவது அங்கே ஏதாவது இருந்தாங்களான்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுவும் தேவையில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சார் பட் இந்த கேஸ்க்காக நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம்ல, வேறு யாராவது அங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அங்கே வேறு யாரும் இல்லை, அவ்வளோதான், அதை நான் விசாரிச்சுட்டு தான் வந்தேன், அவங்கள எந்த தொல்லையும் பண்ண வேணாம், அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஒன்றும் புரியல, இவர் ஏன் இப்படி சோகமாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அப்படி பாக்குறப்போ கரெக்டாக வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு நிற்கிறாரு. ஸோ அந்த டைமில் அவருக்கு ஒரு கால் வந்திருக்கும். ஸோ கால் எடுத்து அதை ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா வால்பேப்பரில் உங்களோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்டே இருக்காரு. அவர் வந்துட்டு அப்படியே ஒரு குட்டி சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு இந்த சிபிசிஐடி இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்காக எக்ஸாம்லாம் எழுதிக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். இது எல்லாமே நம்ம பாஸ் ஆகிட்டு இந்த ஜாப் வந்துட்டு கிடைச்சதுக்கப்புறமா போயிட்டு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், உங்கள் வீட்டில் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. ஆக்சுவலாக அவர் உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஜாப் கிடைச்சதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஜாப் கிடச்சி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 month ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களை தேடி பார்த்துருப்பாரு, எங்கேயுமே கிடைக்கல. கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு பக்கம் உங்களை பார்ப்பாரு, கண்டிப்பாக நீங்கள் கிடைப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்திருப்பார். ஆனால் அவர் வந்துட்டு உங்களை பார்த்த இடம் எப்படின்னா இன்னொருத்தரோட ஒய்ஃபா. ஸோ அது ரொம்பவே அவருக்கு ஹார்ட் பிரேக்காக இருக்குது. ஒன்றுமே முடியல அவரால், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சோகமாக உங்களோட ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு இதுக்கு மேலே இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோட்டோவை டெலிட் பண்ணிடுறாரு. அப்படியே வந்துட்டு சிக்னல் எடுத்துடுறாங்க. ஸோ அவரும் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி போயிட்டுருக்கிறப்போ கரெக்டாக வந்துட்டு சிக்னல் அந்த பக்கம் விழுறதுக்கு முன்னாடி க்ரீன் சிக்னல் இருக்கிறப்பவே சட்டுன்னு குறுக்க ஒரு பொண்ணு ஓடி வரா. ஸோ ஓடி வந்து பார்த்தா சட்டுன்னு வந்துட்டு நம்ஜன் காரில் தான் விழறா. அவர் டக்குன்னு பிரேக் போடுறாரு. பிரேக் போட்டுட்டு எஞ்சி வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம சாரா தான். அப்படியே அந்த கார் மேலேயே வந்துட்டு கார் மோதியே இருக்காது, ஆனால் மேலே அப்படியே வந்து படுத்துக்கிறா. ஐயோ நான் செத்துட்டேன் போல அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு பயம் வேறு. ஸோ அப்படியே நம்ஜன் வந்து கை கட்டி நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காரு. அவள் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. திரும்ப ஹலோ மேம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு.
நான் செத்துட்டேனா? நீங்கள் யமனா? இல்லை என்ன என்ன சொர்க்கத்துக்கு அனுப்ப போகிறீங்களா, நரகத்துக்கு அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹலோ, உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயிலா அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போ தான் கொஞ்சம் ரிலைஸ் ஆகிட்டு எழுந்திரிச்சு பார்க்குறா. பார்த்தாலுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. அப்படியே அவளோட உடம்பெல்லாம் கை காலெல்லாம் பார்த்துக்கிறா. அம்மா எனக்கு ஒரு அடியும் இல்லையா, அப்போ நான் சாகலையா, நான் உயிரோட தான் இருக்கேனான்னு சொல்லிட்டு அவளை கிளி பார்க்க விட்டு போட்டு பக்கத்தில் இருக்க நம்ஜுன் கணத்தையெல்லாம் பிடிச்சி கிள்றா. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, ஒன்றும் ஆகலை உங்களுக்கு? அப்போது நான் உயிரோட தான் இருக்கேன். சாரிங்க சார், என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டான். ஸோ அவள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. அவளை பார்க்க போகணுன்னு தான் வந்தேன். ஸோ எந்த ஹாஸ்பிட்டல் கரெக்டாக அட்ரஸ் கரெக்டாக சொல்லாமல் விட்டுட்டாங்க. நான் எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏறி ஓடிட்டுருக்கேன்னா, அதான் அவசரத்தில் அந்த பஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேப் பிடிக்கலான்னு வந்தேன். கேபும் இல்லை, பஸ்ஸும் இல்லை, ஆட்டோவும் இல்லை. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும், அதான் வந்து தெரியாமல் காலில் வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ உன் ஃப்ரெண்டு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒயன் அப்படின்னு சொல்கிறாளா. ஸோ அப்படியே நம்ஜுன்னு சிரிச்சிட்டேன். ஓ, உன் ஃப்ரெண்ட் சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு ஒரு மாதிரி செம ஹாப்பி ஆகிடுது. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அவளுக்கு ஒரு பிளட் குரூப் ரேர், அவளுக்கு பிளட்டே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடி போயிட்டு நம்ஜுனை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஐ லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனுக்கு கிஸெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா. பயவில் வந்துட்டு என்ன எந்த மோட்டிவில் இருக்குன்னு தெரியல. இங்கே நம்ஜுன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுருக்காரு. அவளுக்கு வந்துட்டு என்னென்னா ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பி ஆகிட்டு அவரை லவ்வே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறா ஒரே செகண்டில். இப்போ வந்துட்டு இந்த பக்கம் 2 பேரும் இந்த மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் உங்களோட ஃபேமிலி ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்காங்க, நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகே டே, ஸோ ஹாப்பி எண்டிங் தான். டா சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டா. ஓகே டே, பாய். ஸோ இந்த சின்ன கிளிப் எதுக்கு அப்படின்னா, அதான் சொன்னேன் அன்றைக்கி வீடியோக்கு பின்னாடி வந்துட்டு சின்ன வீடியோ கிளிப் அதாவது ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னுக்காக. ஸோ அதனால தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேசுறதுக்கும் இந்த வீடியோவில் பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஏதோ வளரிட்டு இருக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா, நமக்கு பின்னாடி ஏதாவது ஃப்யூச்சரில் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல சேனலுக்கு, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ கிளிப் ஏதாவது ஆட் பண்ணுறேன். ஓகே டியர். ஸோ டா சராங்க.